அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதிய படங்களுக்கு பூஜை போடக்கூடாது என்ற உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நடிகர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் இடையே விரைவில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய நடிகர்கள் மற்றும் அதே போல டெக்னீஷியன்ஸ் ஆகியோருக்கு புதிய சம்பள விதிமுறைகளை விதிக்கப் போவதாக தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்து, அதன்படி வரக்கூடிய அந்த நவம்பர் மாதத்திலிருந்து புதிய திரைப்படங்களை தொடங்கக்கூடாது என்றும் பூஜை போடக்கூடாது என்றும் ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கும் தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த 11 பரிந்துரைகளை நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடன் கலந்தாலோசனை செய்து அதன் பிறகு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் தற்போது 37 பரிந்துரைகள் மீண்டும் தயாரிப்பாளர் சங்கத்திடம் வழங்கப்பட்டிருப்பதாக இந்த தென்னிந்திய நடிகர் சங்கமானது அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. மேலும் அது மட்டுமில்லாமல் நடிகர் தனுஷ் உடன் ஏற்பட்ட அந்த பிரச்சனை, அதாவது அவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகி அந்த பிரச்சனை சம்பந்தமாகவும் தற்போது ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தென்னிந்திய நடிகர் சங்கமானது தற்போது தெரிவித்திருக்கின்றது. இதில் தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் திரைப்படத்தின் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டால் பாதிக்கப்படுவார்கள் என்பதன் காரணமாக 15 நாட்களுக்குள்ளாக நடிகர் சங்கம் சார்பாக தற்போது தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் அறிவித்து, இதன் காரணமாக சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதனால் அந்த திரைப்படங்கள் எடுக்கக்கூடாது என்று தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்கம் வெளியிட்ட அந்த ஒரு உத்தரவினை தற்போது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தென்னிந்திய நடிகர் சங்கமானது கோரிக்கை வைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.